கவுன்சிலர்கள் வராததால் மதுரை மாமன்ற கூட்டம் வெறிச்சோடி காணப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெற்றி. இந்த மாமன்ற கூட்டத்துக்கு திமுக கவுன்சிலர் வராததுக்கு என்ன காரணமாக பார்க்கப்படுகிறது? விவரங்கள். முனிஷா, நடப்பு மாமன்ற கூட்டத்தில் முதல் முறையாக குறைந்தபட்ச பெரும்பான்மை, அதாவது மதுரையில் 100 வார்டுகள் இருக்குது, அதில் குறைந்தபட்சம் 34 கவுன்சிலர்கள் இல்லாமல் கூட்டம் நடத்தக்கூடாது. அப்படி கூட்டம் நடத்தப்பட்டால் அதில் தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது. இந்த நிலையில் முதல் முறையாக ஒரு மாமன்ற கூட்டம் நடைபெறுகிறது. வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மதுரையில் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்குழுவுக்கான ஏற்பாடுகள் சார்ந்த அந்த ஆலோசனை கூட்டம் என்பது மதுரை உத்தங்குடியில் திமுக அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பழனிவேல் தியாகராஜன் மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக கவுன்சிலர்கள் 59 பேர் போயிருக்கிறதாக தகவல் வெளியாகிருக்குது. அதாவது மொத்த திமுக கவுன்சிலர்களுடைய எண்ணிக்கை மதுரை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 67 இங்கு 8 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. அவர்கள் தவிர்த்து அதிமுக, கம்யூனிஸ்ட், மதிமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளையும் கட்சி கவுன்சிலர்களையும் சேர்த்து மொத்தமே 25 கவுன்சிலர்கள், மேயர், துணை மேயர் உள்பட 25 கவுன்சிலர்கள், மிக மிக 1/3 பங்குக்கும் குறைவான அளவே உறுப்பினர் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த கூட்டம் என்பது முழுமையாக காலி இருக்கைகளுடன் குறைந்தபட்ச பெரும்பான்மை உறுப்பினர்கள் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட 46 தீர்மானங்களானது இன்று மாமன்ற கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் பெரும்பான்மை உறுப்பினர்கள் இல்லாமல் எந்த தீர்மானங்களும் நிறைவேற்றக்கூடாது என்ற ஒரு எதிர்ப்பை அதிமுக உறுப்பினர்கள் பதிவு செய்தார்கள். அதன் அடிப்படையில் தீர்மானங்கள் முழுமையும் நிறைவேற்றாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி உறுப்பினர்களும் இப்படி பெரும்பான்மை உறுப்பினர்கள் இல்லாமல் எப்படி கூட்டம் நடத்தலாம் என்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். முதல் முறையாக இந்த அளவுக்கு மக்களினுடைய பல்வேறு தேவைகள் அடங்கிய 46 தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கூட இல்லாமல் இந்த மாமன்ற கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெற்றி.